அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் என்னென்ன வியாதியை கண்டுபிடிக்க பண்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூரின் ரொட்டீன் டெஸ்ட் அண்ட் யூரின் அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு 2 டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ் என்னென்ன நமக்கு தெளிவுபடுத்துது அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ள வாங்க, நம்ம இதை பத்தி பேசலாம். இப்போ இந்த யூரின் ரொட்டீன் அண்ட் யூரின் அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு அண்டர்ல வரக்கூடிய பேராமீட்டர்ஸை பத்தி ஒவ்வொரு டெஸ்ட்டை பத்தி நான் தனித்தனியா இந்த சேனல்ல வீடியோ போட்டிருக்கிறேன். தனித்தனியா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். திரும்ப இந்த யூரின் ரொட்டீனுக்கு அண்டர்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் வரும், இந்த யூரின் அனாலிசிஸ் என்கிற டெஸ்ட்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் வரும், இது எதை எதை நமக்கு தெளிவுபடுத்துது அப்படிங்கறதை நம்ம இதுல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது யூரின் டெஸ்ட் எழுதி தந்தாங்கன்னா நிறைய பேருக்கு நம்மள அனுபவம் இருக்கும், யூரின் டெஸ்ட் பண்ண அனுபவம் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு எப்படி யூரின் டெஸ்ட்டை பார்த்து என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற அனுபவம் நம்மள பல பேருக்கு இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை பத்தி நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூரின் ரொட்டீன் டெஸ்ட்ங்கிறது ஒரு பொதுவான யூரின் பிரச்சனை இருந்துச்சுன்னா பண்ணக்கூடிய டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா ரொட்டீன் என்கிறதுக்கு இந்த ரொட்டீன் டெஸ்ட்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் டெஸ்ட். இதுக்கு அண்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேராமீட்டர்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா அல்புமின், சுகர், டெபாசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு 3 பேராமீட்டர்ஸ் வரும். இந்த 3 பேராமீட்டர்ஸும் நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா யூரின் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். இது நிறைய பேர் பண்ண அனுபவம் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்கன்னா இந்த பிராக்டிகல்ஸ பண்ணின அனுபவம் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இதுல இந்த யூரின் அனாலிசிஸ ஒரு 3 பிரிவுகளா பிரிக்கலாம். இந்த டெஸ்ட பாத்தீங்கன்னா பிசிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரின், கெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரின், மைக்ரோஸ்கோபிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூரின் அப்படின்னு ஒரு 3 பிரிவுகளா இதுல பிரிக்கலாம். பிசிக்கல் அனாலிசிஸுக்கு அண்டர்ல வரக்கூடிய பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கலர், pH, ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு 3 பேராமீட்டர்ஸ் வரும். திரும்ப கெமிக்கல் அனாலிசிஸுக்கு அண்டர்ல பார்த்தோம்னா நைட்ரேட், புரோட்டீன், கீட்டோன் பாடிஸ், குளுக்கோஸ், யூரோபிலினோஜன், பிலிரூபின் இப்படிப்பட்ட பேராமீட்டர்ஸ் கெமிக்கல் அனாலிசிஸுக்கு அண்டர்ல வரும். திரும்ப மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், அந்த மைக்ரோஸ்கோப்ல யூரினை கொண்டு போகும்போது அங்க என்ன தெரியுதோ அதையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன இதன் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த டெஸ்ட்ல பாக்குறோம். இதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, இந்த பேராமீட்டர்ஸ் மூலமாக நம்ம என்னென்ன காரணங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதையும் பாக்குறோம். வாங்க இப்ப பார்ப்போம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டு. இது ஒரு நார்மல் ரிப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அல்புமின். இதில் ரிப்போர்ட் நில் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு நார்மல். அல்புமின்னா புரோட்டீன் வெளியே வருதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறது. நில் அப்படின்னு ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா புரோட்டீன் வெளியே வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா சுகர். இது சுகர் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா இதில் ப்ரெசண்ட்டுன்னு இருக்கும். ப்ரெசண்ட்டுன்னு இருந்தாலும் எத்தனை கிரேடில் வருது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் நில்லுன்னு இருக்குது, அதனால சுகர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது மைக்ரோஸ்கோப் மூலமாக யூரினை பார்க்கும்போது அதில் என்னென்ன செல்ஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் பசல்ஸ் 3 to 5 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது நார்மல் ரிப்போர்ட்டு. எபிதீலியல் செல்ஸ் 2 to 4 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு நார்மல் ரிப்போர்ட்டு. இது செல்ஸு நார்மலாக யூரின் வழி வெளியே வரக்கூடியது. இதில் நம்பர் ஆஃப் செல்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா தான் இதை அப்நார்மல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது ஒரு நார்மல் யூரின் ரொட்டீன் ரிப்போர்ட்டுக்கான. அடுத்ததாக பார்த்தோன்னா இதுவும் ஒரு யூரின் ரொட்டீனுக்கான அப்நார்மல் ரிப்போர்ட்டு. ஒரு ரிப்போர்ட் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அல்புமின் ப்ரெசண்டாக இருக்குது. இதில் 2+, இதில் புரோட்டீன் அதிகமாக வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சுகரும் யூரின் வழி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மைக்ரோஸ்கோப்பில் பசல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் HPF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஹை பவர் ஃபீல்டில் பார்த்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, புரோட்டீன் வெளியே வருது, சுகர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்ததாக யூரின் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அனாலிசிஸில் இம்பார்ட்டண்ட்டானது ஃபஸ்ட்டு கலர். இதில் வந்து பேல் எல்லோ அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலான கலர். இதில் வந்து அப்நார்மல் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ஓரஞ்சு, டார்க் ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, கலர்லெஸ் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து அப்நார்மல் கலர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நார்மல் கலர். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் வந்து 6.5 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். பிஹெச் வந்து இது ஆசிட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 7 இருந்துச்சுன்னா நியூட்ரல், 7க்கு கீழே இருந்துச்சுன்னா ஆசிட், எபோவ் த 7 இருந்துச்சுன்னா அல்கலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.015. இது வந்து அடர்த்தி நார்மலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பிலோ த 1.015 இருந்துச்சுன்னா அடர்த்தி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும், யூரின் வழி கெமிக்கல் கண்டென்ட் வந்து எஸ்கிரீட் ஆகிறது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரும்ப வந்து 1.025 வரைக்கும் நார்மல், 1.025 எபோவ் த 1.025 இருந்துச்சுன்னா அடர்த்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா இது கான்சன்ட்ரேட்டட் யூரின் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் யூரின். இதில் ஃபஸ்ட்டு நைட்ரேட். இதில் நைட்ரேட்டில் பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குது. பாசிட்டிவ்னா இது வந்து பாக்டீரியா கண்டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் நெகட்டிவ்ங்கிறது தான் நார்மல் ரிப்போர்ட்டு. புரோட்டீன் வந்து ஃபைன் ரைஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து அதிகமாக புரோட்டீன் வந்து ஒரு சின்ன அளவில் வெளியே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புரோட்டீன் வந்து நில் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது நார்மல் ரிப்போர்ட். குளுக்கோஸ் வந்து நில், இது நார்மல். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 1+2+ கிரேடாக கொடுத்துருப்பாங்க, இது பாசிட்டிவ்னு தெரிஞ்சுக்கலாம். கீட்டோன் பாடிஸ் வந்து நில்லுங்கிற ரிப்போர்ட்டு. இந்த நில் ரிப்போர்ட் வந்து நார்மல். கீட்டோன் பாடிஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அசிட்டோன் என்கிற கண்டிஷன், அசிட்டோன் என்கிற ஒரு கெமிக்கல் யூரின் வழி எஸ்கிரீட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். திரும்ப வந்து யூரோபிலினோஜன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு. இது வந்து நில் அப்படிங்கிறது இருக்குது, இது நார்மல் ரிப்போர்ட்டு. யூரோபிலினோஜன் ப்ரெசண்ட்னு இருந்துச்சுன்னா ஜாண்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பிலிரூபின்ங்கிறது நில், இது வந்து நார்மல் ரிப்போர்ட்டு. பிலிரூபினில் ப்ரெசண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னாலும் மஞ்சள் காமாலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான ரிப்போர்ட்ஸ். இந்த நில் இல்லைன்னா நெகட்டிவ் என்கிற வேல்யூ வந்துச்சுன்னா கெமிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிரேடின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியங்களை நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கலாம். இதுதான் கெமிக்கல் ரிப்போர்ட்டுக்கான வேல்யூ. கடைசியாக வந்து மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். இதை வந்து யூரினை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது என்னென்ன செல்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பசல்ஸ் வந்து 8 to 10 per HPF, 8 முதல் 10 வரை பசல்ஸ், அதாவது WBC இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். இது வந்து HPFங்கும்போது ஹை பவர் ஃபீல்டில் வந்து மேக்னிஃபைங் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. எபிதீலியல் செல்ஸு 6 to 8 per HPF, அதர்ஸ் பாக்டீரியா ப்ரெசன்ட் 2+ அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அப்நார்மல் ரிப்போர்ட் தான். இதில் வந்து பாக்டீரியா இருக்கிறதுனால இது ஒரு அப்நார்மல் ரிப்போர்ட்டாகவே கருதப்படுகிறது. நார்மல் ரிப்போர்ட்டுன்னா பாக்டீரியா ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பசல்ஸ், எபிதீலியல்ஸ் செல்ஸ் வந்து ஒரு நார்மல் ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா தான் அது வந்து நார்மல் ரிப்போர்ட்டுக்கான ரிசல்ட். யூரின் டெஸ்ட்ல வரக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்னென்ன, இந்த டெஸ்ட்டை வைத்து நம்ம எதை எதை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு லெபார்டரி வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.